விபத்தில் தந்தை இறந்த நிலையிலும் அவரது ஆசையை நிறைவேற்றுவதற்காக புதுக்கோட்டையைச் சேர்ந்த மாணவர் பொறியியல் கலந்தாய்வில் பங்கேற்றுள்ளார். நிகழ்ச்சியை ஏற்படுத்திய இந்த சம்பவம் தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம். புதுக்கோட்டை மாவட்டம் வந்தனாக்குறிச்சியைச் சேர்ந்த ரவீந்திரன் சிவகங்கை மாவட்ட குடிமைப்பணி தடுப்பு பிரிவில் தலைமை காவலராக பணியாற்றி வந்தார். தனது மூத்த மகனான பிரத்யூனனை பொறியாளராக்க வேண்டும் என்பது ரவீந்திரனின் விருப்பம். இதற்காக அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெறும் கலந்தாய்வில் பங்கேற்க ரவீந்திரன் தனது மகனுடன் சென்னைக்கு காரில் வந்துள்ளார். இவர்கள் வந்த கார் விழுப்புரம் மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே விபத்தில் சிக்கியது. காரின் முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த ரவீந்திரன் பலத்த காயமடைந்தார். இறந்து விடுவோம் என்பதை சில நொடிகளுக்கு முன் உணர்ந்த ரவீந்திரன் தனது மகனின் கைகளை பற்றி தான் இறந்துவிட்டாலும் கலந்தாய்வில் பங்கேற்று நன்றாக படித்து பொறியாளராக வேண்டும் என கூறியுள்ளார். இப்படி கூறிய சில நொடிகளில் ரவீந்திரன் இறந்துவிட்டார். இந்த துயரத்திலிருந்து மீள முடியாத நிலையிலும் கூட தனது தந்தையின் கனவை நிறைவேற்றும் நோக்கில் பிரத்யூனன் பிரேத பரிசோதனைக்கான நடைமுறைகளை முடித்துவிட்டு உடனடியாக சென்னை புறப்பட்டார். அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற கலந்தாய்வில் பங்கேற்ற அவருக்கு சிவில் பிரிவில் இடம் கிடைத்தது. ஒரு லாரி அஜாகிரதையா அவர் ஓட்டுனதுனால எங்கள் அப்பா இறந்துட்டார். அந்த உளுந்தூர்பேட்டை சாலையில் அவர் கடைசியாக இருக்கும்போது கூட பரவாயில்ல, நான் இப்போ எங்கள் அப்பா சொன்ன இன்ஜினியரிங் எப்படியாச்சும் படித்து முடிச்சிரு காலேஜ் நல்ல காலேஜ் கிடைக்கணும் அப்படின்னாங்க. அதனாலாச்சும் எங்கள் அப்பா ஹாஸ்பிட்டலில் வச்சுட்டு நான் கவுன்சிலிங் போய் அட்டன் பண்ணிவிட்டு ஹாஸ்பிட்டலில் இருக்க வச்சு நான் கவுன்சிலிங் நல்லா போயிட்டு நான் அட்டன் பண்ணேன். நல்ல காலேஜாக கிடச்சிருக்கு. வந்தானக்குறிச்சி கொண்டு வரப்பட்ட ரவீந்திரன் உடலுக்கு 24 குண்டுகள் முழங்க மரியாதை செலுத்தப்பட்டது. ஏராளமான காவல்துறையினர் ரவீந்திரனின் உடலுக்கு மரியாதை செய்தனர். சடங்குகள் முடிந்து உடலை அடக்கம் செய்வதற்கு பிரத்யூனனுக்காக காத்திருந்தனர். கலந்தாய்வை முடித்த கையோடு தந்தையின் இறுதிச் சடங்கில் பங்கேற்க சொந்த ஊருக்கு ஓடி வந்தார் பிரத்யூனன். தனது தந்தையின் உடலை பார்த்து கதறி அழுதார். பின்னர் நள்ளிரவு 11 மணிக்கு ரவீந்திரனின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது. மேல் படிப்பில் காலடி எடுத்து வைக்கும் முன் தந்தையை இழந்த பிரத்யூனனுக்கு படிப்பை தொடர அரசு உதவ வேண்டும் என்று அவரது உறவினர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தந்தையின் விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக அவர் இறந்த நிலையிலும் தனையன் பொறியியல் கலந்தாய்வில் பங்கேற்று திரும்பியது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.